Yes, sir. Yes. Thank you. Of course. இந்த ஆர்டர் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். I'll do my best, sir. ஸ்டெல்லா, இந்த மாசத்துல இருந்து உனக்கு 100 ரூபாய் சம்பளம் அதிகம். Thank you, sir. Yes, sir. Of course. Don't worry. ஸ்டெல்லா, 200 ரூபாய் சம்பளம் அதிகம். Thank you so much. Yes, sir. நான் சிங்கப்பூர் போகும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க ஜப்பான்ல இருங்க. Definitely, sir. Beautiful. Marvelous. Brag கூட அவுக்க போறியா என்ன? அவுக்கட்டுமா சார்? No, wait. மேனேஜர், நம்ம ஸ்டெல்லாக்கு ஒரு 2000 ரூபாய் கேஷா கொடுத்துருங்க. ஆமா. ஓகே? Thank you, sir. Thank you very much. ஸ்டெல்லா, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். I dismiss you. சார், என் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிறனால தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆனா நீ வேற ஏதோ எண்ணத்தோட அலைஞ்சுக்கிட்டு இருக்க. தொழில் செய்யற இந்த இடத்த நான் கோயிலா நினைக்கிறேன். இதோ இவங்கதான் இந்த கோயிலோட தெய்வங்கள். நான் என் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை கும்பிட்டு தான் ஆரம்பிப்பேன். சோ இனிமே உனக்கு இங்க இடம் இல்லை. நீ போலாம். I am so sorry, sir. Please, excuse me. வெளியே போ. Sorry, sir. Get out. Get out, I say. யாரோ பாவம் கீழே விழுந்திருக்காண்டா. ஏதாவது தண்ணி கேஸா இருக்கும். நீ பாட்டுக்கு வா. யாரும் தெரியலையே. அடி எதுவும் பட்டிருக்குமோ? அப்படி ஒண்ணு தெரியலையே. சார், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டாக்டர்மா, உதவி செஞ்சவனுக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லாம போறீங்களே. மன்னிக்கணும், அவசரத்துல மறந்துட்டேன். ரொம்ப நன்றி. நன்றிய வெறும் வார்த்தையில சொன்னா எப்படிமா? பின்ன எப்படி சொல்லணும்? இப்படி எனக்கு முன்னாடியே உன்னை அனுபவிச்சிட போறான்னு தான் தடுத்தேன். ஏன்னா எச்சில் பழம் எனக்கு பிடிக்காது. ஏண்டா, நான் தான் பரம அயோக்கியன். என்னை விட மகா மோசமான அயோக்கியனா இருக்கேடா. ஐயோ, நாம சண்டை போடாம எந்த பொண்ணு போய்க்கிறா? விட மாட்டேன்.
வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்தீங்க. ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க இந்த ராஸ்கல்ஸ். எந்திரிங்களா, எந்திரிங்க. டாக்டர், டாக்டர் எழுந்திருங்க. பரவாயில்ல, முதல்ல வீட்டுக்கு போலாம். பாத்து. I love you. ஏய், என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். ஓ, என் குடும்பத்தை பத்தி சொல்லல இல்லையா? உண்மையை சொல்ல போனா நான் பிறந்தது இந்தியால இல்ல. அப்புறம்? இலங்கையில. இலங்கையா? ஆமா, எங்க குடும்பம் இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு 1 வயசு. இலங்கையில என் டாடி பெரிய லட்சாதிபதி. ஃபேக்டரி, சினிமா தியேட்டர்னு நிறைய இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய தமிழ் லட்சாதிபதிகளும் பணக்காரங்களும் கூட தங்களோட சொத்துக்களை எல்லாம் இழந்து ஒரே நாள்ல ஓட்டாண்டியா நடுத்தருவுக்கே வந்துட்டாங்க. அப்படி ஆனவங்கள்ல நாங்களும் ஒண்ணு. சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் இழந்து கடைசியா எப்படியோ உயிர் தப்பின போதுன்னு இந்தியா வந்து சேர்ந்தோம். அந்த ஷாக்லேயே படுத்த படுக்கையான எங்க அம்மா இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. It's all right. ஓகே. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் அனு. என்ன ஒரு வாரமா உன்னை ஆளையே காணோம்? இல்லைங்க டாக்டர், 2 நாள் தான் நான் வரல. உனக்கு அது 2 நாளா இருக்கலாம், ஆனா உங்க அம்மாவுக்கு அது 1 வாரமால இருக்கு. ஏன் டாக்டர், அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? மத்தவங்க மாதிரி நடக்கக்கூடிய சக்தி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை பாக்குறதுக்கு வீடு தேடி ஓடி வந்திருப்பாங்க. இல்ல பேசக்கூடிய சக்தி இருந்திருந்தா உன்னை பத்தி மணிக்கணக்கா பேசி ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. தெய்வம் தான் அந்த 2 சக்தியுமே பறிச்சிருச்சு. பாத்தியா, ஆறுதல் சொல்ல வேண்டிய நானே உன்னை அழ வச்சுட்டேன். சரி சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட அம்மாவை பார்க்கலாம் வா. அம்மா, அம்மா, சந்தோஷம்பா. அட, நம்ம செல்வம் தான் எழுதியிருக்கா. ஆசை அம்மாவுக்கு உங்கள் அன்பு மகன் எழுதுவது. நான் நலம், நீங்களும் உங்கள் ஆட்டுப்பண்ணையும் நமது டாக்டர் அம்மாவும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஆட்டுப்பண்ணையும் பார்த்துக்கொண்டு உங்களையும் கவனித்துக் கொள்ள ஒரு அழகிய பெண்ணை பார்த்திருக்கிறேன். அவள் என்னடாவென்றால் வாழ்நாள் பூராவும் என்னையும் கவனித்துக் கொள்வதாக கூறுகிறாள். சம்பளம் கிம்பளம் எதுவும் வேண்டாம், நீங்கள் அவளுக்கு மாமியாராக இருந்தால் போதும் என்கிறாள். திகைக்காதீர்கள், காலம் மிகவும் கெட்டு போய்விட்டது. ஏதோ ஒரு நாள் அவளும் நானும் எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்தது. அவள் பற்கள் வெள்ளையாக இருப்பதாக என்னிடம் காட்டினாள். நானும் எனது பற்கள் அவளை விட வெள்ளையானது என காட்டினேன். அவ்வளவுதான், எங்களுக்குள் ஒரு இது வந்துவிட்டது. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வரீங்க,
எங்க அம்மாவை பாக்குறீங்க. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். பட் ஸ்மால் சேஞ்ச். உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவை பாக்குறேன். ஆனா நாளைக்கு இல்ல, நாளைக்கு மெட்ராஸ்ல அப்பா பார்த்துட்டு வந்து பாக்குறேன். நாளைக்கு நைட் தான் ட்ரெயின். சோ காலையில வந்து எங்க அம்மாவை மீட் பண்றீங்க. ஓகே? ஓகே. வேற வழி? எல்லாமே கனவா போச்சு. இவ அப்பா எங்களை அனாதையாக்கிட்டு போனப்போ இவ கை குழந்தை, இவ அண்ணனுக்கு 5 வயசு. இவங்களை வச்சுக்கிட்டு நான் நெருக்கடியா நின்னப்போ இதோ இந்த தெய்வம் தான் எங்க கொடுத்து. இந்த பெரியவர் யாருமா? என்னோட முதலாளி. நிறைய பண்ணைகள் வச்சிருந்தாரு. இவரோட ஆட்ட பண்ணத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் செஞ்சு வச்சு கடைசியில புருஷன் இல்லாம பட்டமரமா நின்னப்போ மகளா நினைச்சு எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொன்னவர். கடைசியா எல்லா சொத்தையும் என் பேருக்கே எழுதி வச்சுட்டு கண்ணை மூடிட்டாரு. நாங்க இப்ப சாப்பிடுற சாப்பாடு, கட்டி இருக்கிற துணி இவரோட தான். இப்ப நாங்க குடியிருக்கிற வீடு கூட இவரால வந்ததுதான். அன்னைக்கு இந்த தெய்வம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பண்ணையார் அம்மா இல்ல, இந்த டாக்டர் அம்மா இல்ல, பட்டணத்துல முதலாளி அந்தஸ்துல இருக்கிற இவளோட அண்ணனும் இல்ல. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு மனித தெய்வம் இருந்தாருன்னா பெரிய ஆச்சரியம் தான். தெய்வம் நேரடியா வர்றதுக்கு பதிலா தான் சில மனுஷ ரூபங்கள்ல வருது தம்பி. ஹலோ, தாத்தா பேசுறேன். யாரு பேசுறது? அண்ணாச்சி. ஐயாவா, கும்பிடுறியா? எங்க இருந்து பேசுறீங்க? குழந்தை, குழந்தை. என்ன தாத்தா? ஐயா ஐயா பேசுறாருமா, சீக்கிரமா. யாரு? டாடியா? எங்க இருந்து பேசுறாரு? ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரா? மெட்ராஸுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சாம்ல. அப்படியா? ஹலோ டாடி, பாம்பேல இருந்து எப்ப வந்தீங்க? அம்மா நல்லா இருக்காங்க. half an hour. 10 நிமிஷத்துக்குள்ள வரணும். ஓகே? தேங்க் யூ டாடி. என்னம்மா? தாத்தா, டாடி 10 நிமிஷத்துல வராரா? நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். அடியாச்சி, அப்படியா? அப்ப 3 நிமிஷத்துல காபி ரெடி பண்ணிடுறேன். ஹாய் செல்வன். ஹலோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க டாடி வர போறாரு. வெரி குட். அதனாலதான் வரவேற்க தயாரா நின்னுட்டு இருக்கீங்களா? தாத்தா, இவர் என்ன டாடியை பார்த்ததே இல்ல. அடியாச்சி, அதனால என்ன? இப்ப பார்த்தா போகுது, வருங்காலம் அவனார. அடியாச்சி, இந்த ஐயா வந்தாச்சு. ஹாய் பேபி. டாடி. ஆமா, என்ன 10 நாள் எப்படி அழைச்சிட்ட? நீங்க தான் இழைச்சு போயிட்டீங்க. அட, எனக்கு வேலை அலைச்சல், அதனால இழைச்சிட்டேன். எனக்கும் வேலை அலைச்சல், அதனாலதான். இழைச்சிட்டியா? டாடி, மீட் மிஸ்டர் செல்வம். பெரிய பிசினஸ் மேன். வெளிநாட்டுக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றதுல தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் தி லீடிங் மேன். அதுவும் உன்னோட குட் ஃப்ரெண்ட். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. மிஸ்டர் செல்வம், உங்க தொழில முன்னேறவும் உங்க எண்ணம் நிறைவேறவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாத்தா, உங்க கையால காப்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அடியாச்சி, ரெடியா இருக்க? வாங்க உள்ள போவோம். மிஸ்டர் செல்வன், நான் அதிகமா வீட்டுல தங்குறதே கிடையாது. இந்தியா பூராவும் என் கம்பெனியோட பிரான்சஸ் இருக்கிறதுனால சதா வேலை வேலை சுத்திட்டே இருப்பேன். அதனால என் பொண்ணை கூட நான் கவனிக்க முடியறது இல்ல. என் பொண்ணுக்கு நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுல அவளை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் உங்களை முதல்ல பார்த்த உடனேயே என் குடும்பத்துல ஒருத்தர பாக்குற பாச உணர்வு எடுத்து போச்சு. தேங்க்யூ சார். உனக்கு எப்படிமா? பல நாள் பார்த்த பின்னாடிதான் எனக்கு அவரை பிடிச்சது. நீ முடிவை மெதுவா எடுத்தாலும் கரெக்டா எடுப்ப. உன் பேர்ல அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஐயா, காபி சாப்பிட்டு பேசலாமே. முதல்ல கெஸ்டுக்கு. அடியாச்சி, இது நம்ம உள்ள. மிஸ்டர் செல்வன், சங்கோஜப்படாதீங்க. இது உங்க வீடு மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கணும். ஆஃப் கோர்ஸ். கம் ஆன்.